அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சோகமான ஒரு செய்தியோட தான் உங்களை பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தால், ஒரு ஆசிரியை ஒரு கர்ப்பிணியை கழுத்தறுக்கப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது வேறு யாராலுமே கொலை செய்யப்படையில, அவருடைய கணவரால் தான் கொலை செய்யப்பட்டிருக்குது. அது நேற்றைய தினம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்களா? நான் முழுமையான விவரத்தை பற்றி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அந்த ரீதியில் அதை பார்க்குறதுக்கு முன்னே என் சேனலை பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். ஏனென்றால் நீங்கள் லைக் பண்ண நிறைய பேருக்கு போய் சேரும். அண்டைய வீடியோவும் நான் சொல்லியிருந்தேன், லைக் பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அதால் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போயிருந்தது. அந்த ரீதியில் ஒரு 12,000 பேர் அதை பார்த்துருந்தாங்க. அந்த ரீதியில தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கட்டாயமாக இதை பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். என்னென்னு பார்த்தா நேற்றைய தினம் ஒரு ஆசிரியை கழுத்தை விட்டு கொலை செய்யப்பட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு நபர், அதாவது 34 வயதுடைய ஒரு ஆண் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். சரியோ, அந்த போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய டிக்கியை போயிட்டு பின்னால் பாருங்க, ஒரு தலை ஒன்று இருக்குது அப்படின்ன மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதிர்ந்து போன அந்த போலீஸ் அதிகாரிகள் போயிட்டு அந்த டிக்கியை திறந்து பார்த்தால் அதுக்குள்ள ஒரு பெண்ணுடைய, அதாவது 32 வயதுடைய ஒரு பெண்ணுடைய ஒரு கழுத்து மட்டும் அதுக்குள்ள இருந்திருக்குது. அந்த ரீதியில் அவரை விசாரிக்கைகளை அவர் சொல்லியிருக்கிறார், தான் இப்படி ஒரு காட்டு பகுதியில் அதாவது நைனி மடு அப்படின்னு சொல்கிற ஒரு காட்டு பகுதியில் தன்னுடைய மனைவியை வெட்டி கொலை செஞ்சுட்டேன் அப்படின்ன மாதிரி அவர் சொல்லிக்கொள்கிறார். அந்த ரீதியில் தான் அவங்களும் அந்த காட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்த இடத்துல அந்த அதாவது தலையில்லாத மாதிரியான ஒரு உடம்பு அந்த காட்டு பகுதியில் அந்த இதில் அந்த உடம்பு ஒரு இரத்த வெள்ளத்துக்குள்ள அந்த உடம்பு இருக்குது. அப்போ அதை அவங்க இதண்டிட்டு இவரை விசாரிக்கிறாங்க, என்னத்துக்காக நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு விசாரித்த ரீதியில் அவர் சொன்ன பதில் என்னென்று பார்த்தால், அவைக்குள்ள ஒரு அதாவது குடும்ப தகராறு நடந்திருக்குது. அந்த குடும்ப தகராறு என்னத்துக்குன்னா ஒரு சந்தேகம் காரணமாகத்தான் அந்த குடும்ப தகராறு நடந்திருக்குது. அதாவது அந்த ஆசிரியர் ஒரு ஆரம்ப பாடசாலையில் ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சு வராங்க. இது ஒரு உண்மையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஒரு இதில் பார்த்ததை தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். உண்மையா அப்படின்றது தெரியாது. இது அவர் சொன்ன வாக்கு மூலம் மட்டும்தான். இது உண்மையான்றது எனக்கோ உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீ வர விசாரணைகளில் தான் அது தெரியும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதாவது என்னண்டா, அந்த ஆசிரியை அதாவது அந்த பெண் ஆசிரியர், அந்த 32 வயசுடைய ஆசிரியை ஒரு மாணவரோட ஒரு தகாத உறவில் இருந்ததாக அவருக்கு நெடுகலம் ஒரு போன் மூலமாக அவருக்கு தெரியும் தானே. போன் மூலமாக உலகத்தை சொல்லிவினம், ஒரு குடும்பத்தை குலைச்சி விடுறதுக்கு எத்தனை பேர் உலகத்தை சொல்லிவினம் என்று தெரியும் தானே. அப்படியான ரீதியில் அவருக்கு ஒரு போன் நெடுகலமே வந்திருக்குது. அப்போ அந்த ரீதியில் அவருடைய வீட்டில் நெடுகலமே அந்த குடும்ப தகராறு இருந்திருக்குது. அப்படியான ரீதியில தான் அவைக்குள்ள இந்த குடும்ப தகராறு இருந்த ரீதியில் சரி சேர்ந்து வாழுவோம் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே கதைச்சி பேசி அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க, நல்லபடியாக சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்படியான ரீதியில தான், அதாவது அவங்களோட குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் கதைச்சி இதுதான் அப்படின்னு எல்லாம் அவங்க கதைச்சி அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் மீட்டு அவங்க அந்த இதில் நீ நல்லபடியாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் வாழுது. அப்படியான நிலையில தான் மறுபடியுமாக அந்த ஆணுக்கு, அந்த 34 வயதுடைய அந்த கணவருக்கு ஒரு கோல் வருது. அந்த கோலில் என்ன சொல்லப்படுகிறதுண்டா, அந்த கோலில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது வீடியோ ஆதாரங்கள் அப்படி மாதிரியும் மற்றது அப்படி மாதிரி தான் அவர் சொன்ன கருத்து தான் இது. அப்போ வீடியோ ஆதாரங்கள் மாதிரியும்
இப்படித்தான் அப்படின்ன மாதிரி அந்த நபர் வந்து விளத்தை சொல்லினு தெரியுமா, அதை மாதிரி அந்த நபர் வந்து சொன்ன இதில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது மனைவியோட வந்து அவர் சண்டை பிடிச்சிருக்கிறார். அப்படி சண்டை பிடிச்ச நேரத்தில் நாங்கள் போயிட்டு போலீஸ் நிலையத்தில் வந்து இந்த தகராறை வந்து நாங்கள் கதைச்சு முடிப்போம் அப்படிங்கிற ரீதியில் அவருடைய மனைவியை வந்து அவர் கூட்டிகிட்டு போயிருக்கிறார். சரியோ, அப்படி கூட்டி கொண்டு போன ரீதியில தான் அந்த காட்டு பகுதியில் வச்சு அவருக்கு அந்த ஒரு கோபம் காரணமாக தன்னுடைய மனைவி இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு அந்த கோபம் காரணமாக வந்து அவர் கழுத்தை வெட்டி அவங்கள கொலை செஞ்சிருக்கிறார். அந்த கழுத்தை வட்டி கொலை செஞ்சுட்டு அதே போல் அந்த கழுத்தையும் கொண்டு போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டு தான் அப்படி செஞ்சனான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ரீதியில் தான் இப்போ என்ன சொல்கிறேன்டா, இப்போ எத்தனையோ விதங்களில் அதாவது மனைவி வந்து கணவனை கொலை செய்கிறது, கணவன் வந்து மனைவியை கொலை செய்கிறது, அதுதான் எல்லாத்துக்குமே முடிவா அப்படின்ற ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை கதைச்சி தீர்க்க வேணும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களோட கருத்தை மற்றவங்க வந்து எங்களோட குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்காகவும் வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து அவங்க சொல்லலாம். அந்த ரீதியில் அதுவரை வந்து நாங்கள் நம்பிக்கொள்ளக்கூடாது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு தானே, அந்த அடிப்படையில தான் நாங்கள் வந்து முடிவு செய்ய வேணும். என்னுடைய கணவர் அப்படியா, என்னுடைய மனைவி அப்படியான்றதை வந்து நாங்கள் எங்களோட குடும்பங்களுக்குள்ள தான் அதை கதைச்சு பேசி அதை இதண்டி கொள்ள வேணும். அதாவது அவருடைய ஒரு கோபம் காரணமாக அவர் இப்படி செஞ்சிருக்கிறார், அதாவது என்னுடைய மனைவி அப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்கலாமா என்ற ரீதியிலையும் அந்த கோபம் காரணமாக அவர் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படி என்று சொன்ன அவருடைய மனசேனி அப்படி இருக்கும். ஒரு கதைக்கு சொல்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னு இருந்தால் அவருடைய மனசு அப்படி இருக்கும். அதே போல் ஒரு கோபத்தில் அவர் செஞ்சிட்டார், ஆனால் இதுக்கான தண்டனை வந்து அவர் தானே அனுபவிக்க போகிறார். அவர் வந்து இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டார், ஆனால் அவர் தான் இனி வந்து அந்த தண்டனையை அனுபவிக்க போகிறார். அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் அவர் வந்து இனி வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து சிறையில் தான் இருக்க வேணும். அவருக்கு தான் இது தண்டனை, அவருக்கு தான் ஒரு பெரிய தண்டனையாக கிடைச்சிருக்குது. அப்போ அந்த ரீதியில் வந்து நாங்கள் அதாவது முந்தைய எல்லாம் வந்து நாங்கள் இது வந்து படங்களில் தான் இப்படியான சம்பவங்களில் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து அதை நேரடியாக அதாவது ஒரு கழுத்தை காசுக்காக நகைக்காக கழுத்தை வெட்டி ஒரு கலசா கொள்வது, அதே மாதிரியாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, மனைவிக்கு அப்படி செய்கிறது, கணவன் அப்படி செய்கிறது, அப்படி மாதிரி இந்த வருஷத்துக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய இழப்புகள், அதாவது வீணாக ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் வந்து பிரியுது. ஏன்னா அதாவது படைக்க தெரிஞ்ச அவனுக்குத்தான் அந்த இறப்பும் வந்து இப்போ அப்படின்றத வந்து அவன் தான் தீர்மானிக்க வேணும். நாங்கள் வந்து மனிதர்கள் தான், நாங்கள் வந்து தண்டனை கொடுக்குறதோ நாங்கள் வந்து தீர்மானிக்கிறதோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு குடும்ப தகராறுன்னு சொன்னால் அவ செய்த ஒரு விஷயம் சரியான விஷயம். அதாவது என்னன்னு சொன்னால் போலீஸ் நிலையத்தில் போயிட்டு நாங்கள் 2 பேருமே அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே அந்த போலீஸ் நிலையத்துக்கு அவங்க போயிருப்பாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஏதோ ஒரு முறையில் அதாவது 2 பேருக்குள்ளேயும் இப்படி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு தீர்வு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பிரிஞ்சிருங்க அப்படின்ன மாதிரி ஏதோ ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க. அதாவது சந்தேகம்ன்றதை வந்து இப்போ எத்தனையோ குடும்பங்களை வந்து பிரிச்சிருக்குது. அதாவது ஒரு சந்தேகம், அது உண்மையிலேயே அது நடந்திருக்காட்டிலும் கூட ஒரு சந்தேகத்தால் எத்தனையோ குடும்பம் வந்து இப்போ பிரிஞ்சு அவங்க வந்து தனிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது அதில் வந்து அந்த குடும்பம் தனிச்சு போய் இருக்கிறத விட அந்த பிள்ளைகள் வந்து அவங்களோட சந்தேக காரணமாக வந்து அந்த பிள்ளைகள் வந்து தனிச்சு போயிட்டு இருக்கிறாங்கல்ல. அதாவது அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் அந்த குழந்தைகள் வந்து தனிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது யாருடைய கதையும் நம்பக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பதும் ஏதோ ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி தான் அந்த நேரில் பார்க்குறதே வந்து தான் உண்மை. அதாவது நாங்கள் நேரில் ஒரு விஷயத்தை பார்த்து தான் அதை உண்மை அப்படின்னு வேணும். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கதைப்பினம் தான். ஆனால் இதில் இப்போ என்ன நடந்திருக்குது, ஒரு கர்ப்பிணி தாய், அதாவது உலகத்துக்கே வராத ஒரு குழந்தை
சரி அந்த குழந்தையும் வந்து அந்த இதில் இறக்கப்பட்டிருக்குது, அந்த அக்காவும் வந்து அதில் இறந்துருக்குறாங்க. இதில் தண்டனை என்று பார்த்தால் அந்த குழந்தைக்கும் தண்டனை, அந்த அக்காவுக்கும் தண்டனை, அந்த கணவருக்கும் தான் தண்டனை கிடைக்கிறது. ஒரு கோபம் காரணமாக அந்த 3 பேருக்கும் ஒரு தண்டனை கிடைச்சிருக்குது. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவங்களுக்கு வந்து அவங்களோட அம்மாவுக்கு இழப்பாக இருக்கலாம், 2 குடும்பத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஒரு பிரச்சனை வந்தால் அதை பேசி நாங்கள் இதுண்ட வேணும், அதுதான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். இதில் ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கணுங்க. அதாவது வந்து நான் இன்றைக்கி வீடியோ போடாமல், அதாவது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதாவது காய்ச்சலும் அதே மாதிரியாக தடிமனும், அதனால் அதுவும் மற்றது எங்களுடைய மகளுக்கும் வந்து அதே மாதிரி தான் காய்ச்சலும் வயிற்று குத்து அப்படின்ன மாதிரி அவங்களும் ஒரே கத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மகனுக்கும் அதே மாதிரி தான். குடும்பத்துக்கு வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் இதை பற்றி கதைக்க வேணும் என்ற ரீதியில் தான் இப்போ நான் கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இனி வந்து மகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், ஆனாலும் இதை பற்றி கதைக்க வேணும், இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக நான் கதைக்க வேணும்ன்ற ரீதியில் தான். இல்லாத நிலைமையிலையும் வந்து உங்களுக்கு இதை பற்றி கதைக்கிறதுக்கு வந்துக்கிறேன். ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் நாங்களாக தான் இது கொள்ள வேணும், அதுக்கு இதுதான் முடிவான்னு சொன்னால் இல்லை. அதாவது கழுத்தறுத்து கொலை செய்கிறதா முடிவா, கொலை தான் முடிவா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதை விட பெரிய தண்டனை இருக்குது. அப்படி ஒரு தப்பு செய்தாலும் கூட, அதாவது ஒரு மனைவி ஒரு தப்பு செய்கிறாங்க, ஒரு கணவர் அப்படி ஒரு தப்பு செய்கிறாங்கன்றா நாங்கள் மரணத்தை விட பெரிய தண்டனை நாங்கள் அவங்கள விட்டு விலகி செல்றது தான். அப்படி வந்து விலகி செல்லலாம். ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த ரீதியில தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அண்டா. அதாவது இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்லல, வேறு விஷயங்களையும் தான் நான் சொல்லிக்கொள்றேன். அதாவது வந்து எத்தனையோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்குது தானே. அதாவது மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கணவர் அப்படி செய்கிறதும், கணவர் பிரச்சனைன்னு சொல்லி மனைவி அப்படி செய்கிறதும், அப்படி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. என்னுடைய கருத்து என்னண்டா, ஒரு ஆள் வந்து எங்களை வேணாம் என்று சொல்லி அவங்க வேற ஒரு ஆளோட தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க என்று சொன்னால் நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்கள் தண்டனை அதாவது விட பெருசாக கொடுக்க வேணும். அதாவது கொலை செஞ்சா அது இதாக போயிடுமாண்டே இல்லைன்னு. அதாவது வந்து நாங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோன்னா அவங்கள விட்டு விலகி போகிறது, எங்களை பிடிக்காதவங்களோட நாங்கள் சேர்ந்து வாழ்கிறத விட நாங்கள் விலகி போகிறது தான் அது பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். அது ஒரு காலத்தில் அவங்களை எங்களை பற்றி புரிஞ்சு கொள்வாங்க. மற்றபடி இப்போ என்னென்னு சொல்கிறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம்ன்றதுக்காக எங்களோட வாழ்க்கையை நான் அடித்து கொள்கிறோம். அதுதான் இப்போ இதை பார்க்குறவங்க நாளைக்கு இப்படியே நாங்களும் செய்வோம், இப்படியே நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்படி செய்யக்கூடாது. இது வந்து ஒரு பிழையான விஷயம். அதாவது ஒரு உயிரை கொள்வது வந்து யாருக்குமே அருகதை இல்லை. உயிரை கொடுத்தவன் தான் அந்த உயிரை எடுக்க வேணும். அதாவது கடவுளான் அந்த உயிரை கொடுத்தவன் அவனுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த உயிரை எடுக்கிறதுக்கான இது வந்து எங்களுக்கு இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதாவது பிடிக்காட்டி எங்களோட குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அதை பிரிஞ்சு வாழ்றதுல ஒரு கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு வாழ்றது இல்லை எந்த ஒரு தப்புமே இல்லை. இல்லாட்டி அது சுத்தமாகவே அது சரி வராட்டி அதை பிரிஞ்சே வாழ்ந்துட்டு போகலாம். அதுக்கு சில பேர் தற்கொலை செய்யணும். அது இல்லாமல் ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஒரு விஷயத்துக்காக வந்து தற்கொலை செய்கிறது, இல்லாட்டி இப்படி கொலை செய்கிறது எல்லாம் ஒரு முட்டாள்தனமான விஷயம். அதில் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். இதுதான் என்னுடைய கருத்து. இதில் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. நன்றி.